ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. திண்டுக்கல் மாவட்டமும் கூட 75% நெருங்கக்கூடிய ஒரு வாக்குப்பதிவை பதிவு செய்திருக்கின்றது. அதே நேரம் கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கரூரிலே பல தொகுதிகள் நல்ல போட்டி இருக்கக்கூடிய தொகுதிகளாக இருக்கின்றன. அவற்றிலெல்லாம் 76% அளவு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. கன்னியாகுமரி மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்தவரை சற்று குறைவாக வாக்குகள் பதிவாகி இருப்பதை பார்க்க முடிகின்றது. நாகை மாவட்டத்திலே 70% நெருங்கக்கூடிய வாக்குகள் பதிவாகி இருக்கின்றது. புதுக்கோட்டை மாவட்டத்திலும் கூட 70 தொடக்கூடிய வகையிலே வாக்குப்பதிவு நிலவரங்கள் 3 மணி நிலவரப்படி இருந்து வருகின்றது. பெரம்பலூர் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் 70 தொட்டிருக்கின்றது. நாமக்கல் மாவட்டத்திலே தொடர்ந்து அந்த மேற்கு மாவட்டங்களில் வாக்கு எண்ணிக்கை அதிகம் இருக்கின்றது என்ற அடிப்படையிலே நாமக்கல் மாவட்டத்திலும் கூட கிட்டத்தட்ட ஒரு 75% வரை நெருங்கி செல்லக்கூடிய வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தவரை 64% என்ற அளவில் வாக்குப்பதிவு இருக்கின்றது. ராமநாதபுரம் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் அங்கும் சிவகங்கையை ஒட்டி இருக்கக்கூடிய ராம்நாட்டிலும் கூட 63% வாக்குப்பதிவு இருக்கின்றது. எனவே சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தொகுதிகளில் எல்லாம் மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு முழுவதுமாக நிறைவு பெற்ற பிறகுதான் அதனுடைய தாக்கம் எவ்வளவு இருந்திருக்கின்றது என்பது தெரிய வரும். தென்காசியை பொறுத்தவரை 67% இருக்கின்றது. தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரை தஞ்சையில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் 66% அளவு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டத்திலே 63% அளவிற்கு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றது. தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் 67% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. திருநெல்வேலி மாவட்டத்திலே 62% வாக்குப்பதிவு இன்று மாலை 3 மணி நிலவரப்படி இருந்து வருகின்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் 65% என்ற அளவில் வாக்குப்பதிவு மாலை 3 மணி நிலவரமாக இருக்கின்றது. தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு தொகுதிகளிலே கிட்டத்தட்ட ஒரு 70% நெருங்கக்கூடிய அளவு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன மாவட்டத்திலே. திருப்பத்தூர் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் அங்கே ஒரு 71% வாக்குப்பதிவு இருக்கின்றது. வேலூர் மாவட்டத்திலும் கூட அதே போன்றுதான். திருப்பத்தூர், வேலூர் 2 மாவட்டங்களுமே 71% இருக்கின்றது. அதே போன்று ராமநாதபுரம், சிவகங்கை 2 மாவட்டங்களுமே கிட்டத்தட்ட ஒரு 66% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. திருப்பூர் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் 75% அளவிற்கு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். திருவண்ணாமலை மாவட்டத்திலே 72% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றது. விருதுநகர் மாவட்டத்திலே 70% அளவிற்கும், விழுப்புரம் மாவட்டத்திலே 71% அளவிற்கும், வேலூர் மாவட்டத்திலே அங்கேயும் கூட 71% அளவிற்கும் வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. வாக்காளர்கள் எவ்வளவு தூரம் நீண்ட வரிசையில் ஆர்வத்தோடு காத்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்க முடிகின்றது. தங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டையை கையில் தாங்கியபடி அவர்கள் வாக்களிப்பதற்காக நீண்ட நேரம் காத்திருக்கின்றார்கள். தலைநகரமான சென்னை மட்டுமல்ல, அனைத்து இடங்களிலும் மாவட்டங்களிலும் கூட வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றி வருகின்றார்கள். வெயிலினுடைய தாக்கம் இருந்த பொழுதும் கூட இன்று பிற்பகலில் அந்த சாமியானா பந்தல் உள்ளிட்டவை எல்லாம் அமைக்கப்பட்டிருந்தது. அவ்வாறு சாமியானா இல்லாத இடத்திலும் பொதுமக்கள் எந்த விதமான ஒரு வருத்தமும் இன்றி தங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றுவதற்காக வெயிலையும் பொருட்படுத்தாமல் காத்திருந்து வாக்களித்து வருகின்றார்கள் என்பதை பார்க்க முடிகின்றது. காஞ்சிபுரம் மாவட்டத்திலே 72% வாக்குப்பதிவு இருக்கின்றது. திண்டுக்கல் மாவட்டத்திலே 74% அளவிற்கு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. ஈரோடு மாவட்டத்திலே 75% அளவிற்கும், கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே 71% அளவிற்கும் வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன என்பதை பார்க்க முடிகின்றது. கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே 70% வாக்குப்பதிவு இருந்து வரக்கூடிய நிலையில் கரூர் மாவட்டத்திலே 76% வாக்குப்பதிவு இருக்கின்றது. பிற்பகல் 3 மணி நிலவரப்படி கடந்த முறை கிட்டத்தட்ட ஒரு 3,35,00,000 பேர் தான் வாக்களித்திருந்தார்கள். ஆனால் இந்த முறை 3 மணி நிலவரப்படி கிட்டத்தட்ட 4 கோடியை நெருங்கி இருக்கின்றது வாக்காளர்களுடைய எண்ணிக்கை. எனவே கிட்டத்தட்ட 3 மணி வரை 65 லட்சம் பேர் கடந்த முறை வாக்களித்ததை காட்டிலும் கூடுதலாக வாக்களித்திருக்கின்றார்கள். இந்த 65 லட்சம் பேரிலே எத்தனை வாக்காளர்கள் இளம் வாக்காளர்களாக இருப்பார்கள், 30 வயதுக்கு உட்பட்டவர்களாக இருப்பார்கள் என்பதுதான் இந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை ஆற்றப் போகின்றது. ஒரு பக்கம் SIR பணியின் காரணமாக ஒட்டுமொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 70 லட்சம் அளவு குறைக்கப்பட்டதன் காரணமாக வாக்குப்பதிவு சதவீதம் உயர்ந்திருக்கின்றது என்று ஒரு தரப்பு வாதத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றது. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.